நேயர்கள் கேட்க இருப்பது பொருளாதார வளர்ச்சி பயணத்தில் இந்தியாவின் வர்த்தகம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் வர்த்தகத்துறை வளர்ச்சி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவருமான திரு சிவசங்கர் வழங்கும் உரை கேட்கலாம். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா உலக அரங்கில் தனது பொருளாதார வலிமையையும் வர்த்தக சிறப்பையும் நிலைநிறுத்தியுள்ளது. பல சவால்களை நமது பொருளாதாரம் எதிர்கொண்ட போதிலும் சீர்திருத்தங்கள், தொழில்நுட்ப மேம்பாடுகள் மற்றும் வலுவான நுகர்வோர் சந்தையின் உந்துதலால் நிலையான வளர்ச்சியை நமது நாடு பதிவு செய்துள்ளது. வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியா உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஒரு முக்கிய அங்கமாக உருவெடுத்துள்ளது. மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற திட்டங்கள் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி ஏற்றுமதியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றன. மேலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மற்றும் நிதிசார் உள்ளடக்கத்தில் ஏற்பட்டுள்ள புரட்சி பொருளாதார வளர்ச்சியை தொலைதூர பகுதிகளுக்கும் கொண்டு சென்றுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் வர்த்தகத்துறை வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தருகிறார் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவருமான திரு சிவசங்கர். வணக்கங்க. கடந்த 11 வருடங்களாக நமது பாரத பிரதமரின் விடாமுயற்சியின் காரணமாக நமது அகில இந்திய லெவலில் நமது வர்த்தகம் பல மடங்கு, கொஞ்சம் நஞ்சல்ல பல மடங்கு உத்வேகம் பெற்றிருக்குங்க. ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவரோட தான் இன்றைக்கி இந்தியா தலை நிமிர்ந்து இருக்கிறது. ஒரு வர்த்தகர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதென்றால் அதற்கு மரியாதை கிடைக்கிறது என்றால் நமது பாரத பிரதமருடைய கடுமையான முயற்சி தான். வர்த்தகர்கள் உலக அளவுக்கு நம் இந்தியாவிலேருந்து போனால் நல்ல மதிப்பும் மரியாதை என்ன நமது பாரத பிரதமருடைய முயற்சி தான். நமது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய திட்டங்கள், செயல்பாடுகள் பெருமைக்கத்தக்கவை. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 11 வருடமாக தான் இதோட வளர்ச்சி ஃபுல்லாக இருக்குது. உண்மையாலுமே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருந்ததுன்னா நம்ம உலக அளவில் பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1ஆகவே வந்திருப்போம். இருந்தாலும் இப்போ நம்ம 3வது இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கோம். இதனுடைய முழு காரணம் நமது பாரத பிரதமர். நான் பாரத பிரதமர் புகழ்ந்து சொல்கிறதுக்கு இல்லை, இது உண்மை. அவர் வேண்டியது இப்போ 2 சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒன்று நமது பொருளாதாரம் இன்னும் வேகமாக உத்வேகம் பெறணும்னா இந்திய மக்கள் இந்திய பொருளை தான் வாங்கணும்னு அந்த கருத்தில் நான் முழு உடன்பாடு. நமது நாட்டிலே தயாரித்த பொருளை நம்ம மக்களே அது வாங்கினா தான் நம்ம ஊர் டெவலப் ஆகணும். அது கருத்து நல்ல கருத்து, அது வரவேற்கத்தக்க இருந்தது. பொதுமக்களும் சரி, நமது வியாபாரிகளும் சரி அது முழு ஒத்துழைப்பு தரணும். 2வது அவர் சிறு தொழில், குறுந்தொழிலுக்கெல்லாம் நிறையா உதவி பண்ணுறாரு. யார் அதில் தொழில் தொடங்க இருந்தாலும் அது ஸ்டார்ட் அப்பில் இது பண்ணி 1 கோடியிலேருந்து அவங்க அதுக்கு வேண்டிய லோனெல்லாம் உடனே வழங்குறாங்க. அது மூலியம் எம்மோம்பேருடைய இளைஞர்களுடைய கனவு இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. பணம் இல்லை, அது இல்லைன்னு இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அவங்க அந்த பணத்தில் சிறு குறு தொழிலை ஆரம்பித்து இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு வலிமை அடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அது ஒரு காரணம். இன்னைக்கு எல்லாரும் சிறு குறு தொழில் அபிரதமாக வளர்ச்சி ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் பிரதமர் அவங்க. அது மூலியம் தான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியும் வந்துகிட்டு இருக்கு. மேலும் அவர் கூறுகையில், கடந்த மாதம் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் இந்தியாவில் வர்த்தகம் மேலும் வளர்ச்சி அடையும் என்றார். இப்போ ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்க தகுந்த நிகழ்ச்சி. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துக்கு முன்னாடி 100 ரூபாய் இருந்த பொருள் இன்னைக்கு 90 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த 10 ரூபாய் அவங்க சேவிங்காக நம்ம பயன்படுத்தலாம். இந்த 10 ரூபாய் வச்சு மறு பொருள் நம்ம வாங்குறதுக்கு உறுதுணையாக இருக்குது. அதை தான் அது சேமிப்பாக சொல்கிறாங்க. அதுவல்ல இன்னைக்கு நம்மளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பயனை அந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொடுத்துருக்கு. அது உண்மையாலும் வரவேற்க தாங்குந்தது. அதே போல் இன்கம் டேக்ஸாலும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தாலும் ஒவ்வொரு தனிநபர் வருமானத்துலேயும் நம்மளுக்கு லட்சம் ரூபாய் அளவுக்கு சேவிங் வந்திருக்கு. அந்த பணத்தையும் நம்ம திரும்பி ரீயூஸ் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம். அந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துலேயும் சரி, இன்கம் டேக்ஸ் சீர்திருத்தத்துலேயும் சரி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிநபர் குடும்பத்துக்கு சேமிப்பை நமது பாரத பிரதமர் கொடுத்துருக்காங்க. இதோட அகில உலகளவில் நம்மளுடைய பொருளை விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா நம்மளுக்கு பெரிய நெருக்குதலை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு இந்திய மக்களுக்கு திறமை இருக்கு, வர்த்தகர்களுக்கு நல்ல பலம் இருக்கு.
அதெல்லாம் நம்பிக்கையோட அதை நம்ம சமாளிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி உலகம் வந்து பெரிய மார்க்கெட்டு இருக்குது. அந்த மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய பொருள்கள் கிட்டத்தட்ட 140 கண்ட்ரிக்கு நம்ம பொருளை கொண்டு போனாவே இங்கே நம்மளால ப்ரொடக்ஷன் செஞ்சு கொடுக்க முடியாது. இந்தியாவுடைய பொருள் வந்து தரமாக இருக்குது. அகில உலக அளவில் நம்ம இந்திய பொருளுக்கு வரவேற்பு இருக்குது. இதெல்லாம் மக்களும் மேனுஃபேக்சரும் சரி வர்த்தகரும் சரி நினைவில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நினைவில் கொண்டு அதுக்கு அந்த இதில் கடுமையான வச்சா நம்ம பொருளாதாரத்தில் உலக அளவில் நம்பர் 1 அவங்க 3ஆவதாக தான் சொல்கிறாங்கன்னா நம்பர் 1 கொண்டு வர முடியும் நம்பிக்கை இருக்கு. அமெரிக்காவின் வரி தொடர்பான நெருக்கடிகளை சமாளித்து முன்னேறக்கூடிய வலிமை நமது நாட்டிற்கு உள்ளதாக திரு சிவசங்கர் கூறுகையில், அமெரிக்கா நம்மளை வந்து நம்ம இந்தியாவை வந்து தப்பாக கணக்கு போட்டுக்கிச்சு. இன்னைக்கு வந்து சுயசார்பில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் வந்து கையேந்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு முழுக்க சுயசார்பில் இருக்கோம். நிச்சயமாக அவங்க அமெரிக்காவில் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்க நினச்சிக்கலாம், அதான் நம்ம இல்லாத அவங்க கிடையாது. இன்றைக்கி H1B விசாவை போடுறாரு. இன்றைக்கி உண்மையாக வந்து எல்லா அமெரிக்கன் கம்பெனியும் இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டுனா அமெரிக்கா என்ன ஆகும்? அதோடைய பொருளாதாரம் இன்றைக்கி வீக்காக இருக்குது. இந்தியா பொருளாதாரம் அப்படி கிடையாது. இந்தியா பொருளாதாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டாலர் மதிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை, ஸ்டார்ட் அப் போன்றவைகளின் பங்கு குறித்து அவர் கூறும்பொழுது, எத்தனை படித்த ஏழை இவங்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் தொழிலில் நேராக முதலீடுக்கு கவர்மெண்ட் பேங்க் மூலியம் உதவி பண்ணி நிறைய பேர் சிறு குறு தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இந்தியா முழுக்க கணக்கு எடுத்தால் லட்சக்கணக்கில் பேர் இன்றைக்கி தொழில் தொடங்கியிருக்காங்க. அது மூலியம் வந்து இந்தியா பொருளாதாரம் நல்லா வேகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி இராணுவத்தில் பார்த்திங்கன்னா இராணுவ தளவாடங்கள்லாம் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. முன்னாடி இது வரைக்கும் இல்லை. அதே போல் ஒவ்வொரு பொருளையும் சொல்லலாம். குறிப்பாக நான் அதை தான் சொன்னேன். இராணுவ தளவாடங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கி இம்போர்ட் பண்ணுற இதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டோம். இறக்குமதி செஞ்சதை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நம்ம போயிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப வரவேற்கிறது. இது மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதே போல் பலதரப்பட்ட பொருள் வந்து அதோடைய வளர்ச்சியை நல்லா நோக்கி போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த சிறு பொருள் தொழில் மேனுஃபேக்சர் பண்ண பொருள்லாம் எக்ஸ்போர்ட்டும் ஆகிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பொருள் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. உண்மையாலுமே இது முடியும் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி கண்டு இருக்கு. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் போன்ற திட்டங்கள் நமது நாட்டை உலக அளவில் வல்லரசு நாடாக மாற்றும் என்று கூறுகிறார் திரு சிவசங்கர். அன்றைக்கே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கேட்டிருக்காங்க. எல்லா வளமும் இருக்கு. இந்த எல்லா வளத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தினாவே எவங்கிட்டையும் கை வைந்த நிலைமே இல்லை. நம்ம வந்து 2வது மனித வளம் வந்து நம்ம இந்தியாவில் வேர்ல்டுலேயே இன்னைக்கு நம்பர் 1 போயிட்டு இருக்கோம். இந்த மனிதனுடைய வளத்தை நம்ம பயன்படுத்தினாவே, அதுவும் வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய இளைஞர்கள், அதாவது டெக்னிக்கலி குவாலிஃபைடு இளைஞர்கள் அமெரிக்காவில் இல்லைன்னா அமெரிக்கா ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பான ஒரு இந்த H1B விசா மூலியம் முடிவெடுக்கிறாங்க. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு அவங்க மூளையை எது பண்ணாங்கன்னா இந்தியா எங்கேயோ போயிடும். அதை தான் மோடி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் ட்ரம்ப் நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கார். இதை நம்ம வந்து உதவின்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்கார். இதை நம்ம தக்கத்தனத்தில் பயன்படுத்தி இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் இந்தியாவுக்கோசரம் அந்த உழைப்பை கொடுத்து அது மேலே வளர்ச்சி வரனா எங்கேயோ போயிடும். அதோடைய சம்பளம் அதோடைய இது இந்தியாவிலே கிடைக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனியுடைய CEO இந்தியாக்காரங்க தான் இருக்காங்க. கூகுள் நிறுவனர் சுந்தர் பிச்சை, இது போல் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னான்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக தான் இருக்காங்க. ஏன் அந்த நிறுவனமே இந்தியாக்காரங்களுடைய இதாக ஆகணும் தான் என்னுடைய விருப்பம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்படி தான் எதிர்காலத்தில் வரும். இதுவரை பொருளாதார வளர்ச்சி பயணத்தில் இந்தியாவின் வர்த்தகம், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் வர்த்தகத்துறை வளர்ச்சி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவருமான திரு சிவசங்கர் வழங்கிய உரை கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.